ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெறும் 3 பொருள் வச்சு நம்ம எப்படி கோதுமையில் அல்வா செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு கோதுமை, சுகரு, நெய், அப்புறம் நம்ம நெய்க்கு கூட வறுக்கிறதுக்காக அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ்லாம் போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் தான். அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும் நம்ம அல்வா சாப்பிடும்போது, இது கடிப்படும்போது. அதுக்காக தான் இதை சேர்க்குறோம். உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். நான் கொஞ்சம் தான் அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா பொன்னிறமாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கோதுமை மாவையும் லைட்டாக நெய் கூட வறுக்கணும். ஏன் வறுக்கணும்? அப்போ தான் அந்த மணம் நல்லாயிருக்கும். நம்ம அல்வா செய்யும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். சிலது அந்த கோதுமை ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குமா, அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். ஒரு சிலவங்க வறுக்காமல் போடுவாங்க. ஏலக்காய் நெய்யெல்லாம் சேர்க்குறனால மணமாக இருக்கும். அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம வறுக்கணும். கண்டிப்பாக நம்ம அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், நெய் ஊற்றி நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கரைஞ்சி வறுத்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் நானும் வறுத்து எடுத்துட்டு, அப்புறம் அடுத்து அதே கடாயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நான் 1/2 கப்பு தான் கோதுமை மாவு எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம செய்யும்போது நல்லா பொலிக்கும். அதுக்காக தான். ஒரு நேரம் ஸ்நாக்ஸ் செய்கிற அளவுக்கு போதும். 3 பேர் கரெக்டாக சாப்பிட்லாம். அதனால நான் 1/2 கப்பு தான் எடுத்து நெய் சேர்த்து கோதுமை மாவையும் அதில் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். அப்புறம் உருண்டை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம 1 கிளாஸ் தண்ணி அதுக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் வேகட்டு. வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை இல்லைன்னா சீனி 2ல் ஏதாச்சும் ஒன்று நம்ம போடணும். போட்டு 2 ஏலக்காவை இடித்து அதையும் அதுக்கு கூட போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி முடிச்சுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பையும் போட்டு அதையும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இந்த பதத்தில், திக்கான பதத்தில் இருக்கிறவாறு கிண்டிக்கலாம். அப்புறம் அண்டிப்பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் எல்லாம் போட்டு நெய்யும் அதுக்கு கூட போட்டு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக நல்லா கிண்டி இந்த மாதிரி கம்பி பதத்தில் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வெந்தாச்சு. நம்ம நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு எடுத்து பார்த்திங்கன்னா அழகான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.